இலங்கையில் மீண்டும் புதிய வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பிலான மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்றினை நாட்டின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெளியிட்டுள்ளார். குறிப்பாக இம்மாதம் முதல் வாகனங்கள் இறக்குமதி செய்வதற்கான அனுமதி படிப்படியாக வழங்கப்படும் என்றும், இருப்பினும் பொதுமக்கள் தமது சொந்த தேவைகளுக்காக இறக்குமதி செய்கின்ற தனியார் வாகனங்களுக்கான இறக்குமதிக்கான அனுமதியானது அடுத்த வருடம் முதலே வழங்கப்படும் என்றும் நாட்டின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இவ்வாறு வாகன இறக்குமதி தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெளியிட்டுள்ள அந்த புதிய அறிவிப்பு தொடர்பான விரிவான தகவல்களைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம். வணக்கம், இது ஜேசட் தமிழ் ரிப்போர்ட். எமது தளத்திற்கு நீங்கள் புதிதாக வருபவர்களாக இருந்தால் எமது தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வாறு செய்தால்தான் நாங்கள் தருகின்ற ஒவ்வொரு வீடியோவிலும் குறிப்பிடப்படுகின்ற புதிய புதிய தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இலங்கையினை பொறுத்தமட்டில் ஜனாதிபதி தேர்தலுக்கான ஏற்பாடுகள் மிக மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. அவ்வாறான நிலையில் நாட்டின் ஜனாதிபதியாக உள்ள ரணில் விக்ரமசிங்க தான் ஜனாதிபதி தேர்தலில் மீண்டும் போட்டியிடப் போவதாக அறிவித்து முதலாவது ஆளாக கட்டுப்பணத்தினையும் செலுத்தியுள்ளார். இவ்வாறான நிலையில் தேர்தல் பரப்புரைகள் சம்பந்தமாகவும் தேர்தல் சந்திப்புகள் சம்பந்தமாகவும் அதிகளவு கவனத்தை கொண்டுள்ள ஜனாதிபதி பல்வேறு வகையான நிகழ்வுகளில் கலந்து கொண்டு பல்வேறு வகையான அறிவிப்புகளையும் வெளியிட்டு வருகின்றார். அந்த வகையில் இலங்கையில் இயங்குகின்ற ஊடக நிறுவனங்களின் பிரதானிகளை கொழும்பில் வைத்து சந்தித்துள்ளார். குறிப்பாக கொழும்பில் உள்ள சினேமன் கிராண்ட் ஹோட்டலில் இந்த சந்திப்பு நடைபெற்றிருந்தது. இந்த ஊடக பிரதானிகளுடனான சந்திப்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பல்வேறு வகையான தகவல்களை வெளிப்படுத்தியிருந்தார். இதன்போது ஊடக பிரதானிகளால் கேட்கப்பட்ட சில கேள்விகளுக்கும் அவர் பதிலை வழங்கியிருந்தார். அந்த வகையில் ஊடக பிரதானிகளில் ஒருவர் இந்த வாகன இறக்குமதிக்கான அனுமதி தொடர்பிலான கேள்வியினை கேட்டிருந்தார். குறிப்பாக நாட்டில் தற்போது அமலில் உள்ள வாகன இறக்குமதிக்கான தடை நீக்கப்பட்டு மீண்டும் வாகனங்கள் இறக்குமதி செய்வதற்கான அனுமதி வழங்கப்படுமா என்றும், இந்த வாகன இறக்குமதிக்கான அனுமதியின் போது வரி அதிகரிக்கப்படுவதூடாக ஏனைய பொருட்களின் விலைகளை குறைக்க சாத்தியம் உள்ளதா என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. இதற்கு பதிலளித்திருந்த நாட்டின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அடுத்த வருடம் முதல் வாகன இறக்குமதிக்கான கட்டுப்பாடுகள் படிப்படியாக நீக்கப்பட்டு முழுமையான வாகன இறக்குமதிக்கான அனுமதி வழங்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். இந்த முழுமையான வாகன இறக்குமதிக்கு தேவையான வெளிநாட்டு கையிருப்புகள் போதுமானவரை எட்டும் வரையில் அதற்காக காத்திருக்கின்றோம் என்றும், இவ்வாறான முழுமையான வாகன இறக்குமதிகள் மூலம் அரசாங்கத்துக்கு கிடைக்கின்ற வரியானது அரசாங்கத்தினை கொண்டு நடத்துவதற்கு மிக முக்கியமான ஒரு பங்கினை வகிக்கும் என்றும் தெரிவித்திருந்தார். இவ்வாறான தகவல்களை தான் அவர் அந்த வாகன இறக்குமதி தொடர்பில் கேட்கப்பட்ட போது ஜனாதிபதி தெரிவித்திருந்தார். வாகன இறக்குமதி தொடர்பில் நாட்டின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ள இந்த புதிய அறிவிப்பானது ஜனாதிபதி தேர்தலுக்கான பரப்புரை செய்தியாக இருக்கக்கூடும் என்ற சில கருத்துக்கள் பரவி வருகின்றன. இருப்பினும் இந்த ஜனாதிபதியின் இந்த வாகன இறக்குமதிக்கு தொடர்பான அந்த புதிய அறிவிப்பானது ஊடக பிரதானிகள் முன்னிலையில் வைத்து வழங்கப்பட்டிருப்பதால் அது நம்பக்கூடிய தகவலாகத்தான் அல்லது செயற்படுத்தக்கூடிய ஒரு தகவலாகத்தான் இருக்கும் என்று நம்பப்படுகின்றது. இந்த வாகன இறக்குமதிகள் தொடர்பாக கடந்த காலங்களில் பல்வேறு வகையான தகவல்கள் வெளியாகி இருந்தன. அந்த தகவல் அடங்கிய வீடியோக்களை நாங்கள் தந்திருந்தோம். குறிப்பாக அந்த அவ்வாறான தகவல்கள் அனைத்தும் நிதி ராஜாங்க அமைச்சு அல்லது வாகன இறக்குமதியாளர் சங்கத்தினை குறிப்பிட்டே வெளியாகி இருந்தது. இவ்வாறான நிலையில் நாட்டின் ஜனாதிபதி ஊடக பிரதானிகளுடனான சந்திப்பில் இந்த வாகன இறக்குமதி தொடர்பில் அனுமதி வழங்கப்படும் என்ற ஒரு நம்பிக்கையான தகவலை வெளியிட்டிருப்பதானது வாகன இறக்குமதியை எதிர்பார்த்திருக்கின்ற மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகத்தான் அமைந்துள்ளது. இந்த அறிவித்தலின்படி இந்த மாதம் முதல் வாகன இறக்குமதியானது அனுமதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. குறிப்பாக முதலில் சுற்றுலாத்துறை மற்றும் பொது போக்குவரத்துக்கு தேவையான வாகனங்களும் பொருட்களை ஏற்றி இறக்கின்ற வாகனங்களும் இறக்குமதி செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக எதிர்வரும் வருடம் முதல் மாதத்தில் இருந்து அல்லது ஜூன் மாதத்தில் இருந்து பொதுமக்கள் தமது சொந்த தேவைகளுக்காக இறக்குமதி செய்கின்ற தனியார் வாகனங்களுக்கான அனுமதி படிப்படியாக வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக முதலில் முச்சக்கர வண்டி, மோட்டார் சைக்கிள் போன்ற வாகனங்கள் அதிக அளவில் இறக்குமதிக்கான அனுமதி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து கார்கள் போன்ற சிறிய ரக வாகனங்கள் இறக்குமதி செய்வதற்கான அனுமதி வழங்கப்படும். இறுதியாகவே சொகுசு, அதிசொகுசு வகையான வாகனங்கள் இறக்குமதி செய்வதற்கான அனுமதி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு படிப்படியாக இவ்வாறான வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பிலான வெளியாகியுள்ள இந்த புதிய தகவலானது முற்றுமுழுதாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாகத்தான் அமைந்துள்ளது. அந்த வகையில் அவ்வாறான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் போது அல்லது செயற்படுத்தப்படும் போது அது சம்பந்தமான தகவலை நாங்கள் இந்த தளத்தில் தருவோம். இது போன்ற இன்னும் ஒரு தகவலுடன் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.